பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 4:7 கூட இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாய கர்த்தர் நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறது போல தேவனை இவ்வளோ சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபத்தில் இருக்கிற தேவன். ஆமென். Which nation is so great to have the gods near them? The way the Lord, our God, is so near to us whenever we pray or we worship. We read it in Deuteronomy 4:7. In Psalm 145:18 also says, the Lord is near to all who call on Him. He is so near to all who call on Him in truth. உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிற தேவன். ஆமென், ஆமென். We can feel His presence. தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்குமே, உண்மையாய் கூப்பிடும் யாவருக்குமே சமீபமாயிருக்கும் கர்த்தர்தாமே, சமீபமாயிருக்கும் கர்த்தர்தாமே. தொழுது கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய தேவன், நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் சமீபமான தேவன். வேற பெரிய ஜாதி எது நம்மை போல? வேற பெரிய ஜாதி எது நம்மை போல? ஆமென். எரேமியா 33:3 கூட வாசிக்கிற ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமன சகல காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிற தேவன். தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிற தேவன். வேறு பெரிய ஜாதி எது நம்மை போல? என்னை போல, உங்களை போல வேறு யார் உண்டு? ஆமென். To have the Lord so near to us when we call upon Him. God bless you.